ஹரி ஓம். மகாதர் பாபாஜியோட பிறந்தநாள். இதை பற்றி நம்ம எதுவுமே ரொம்ப மகாதர் பாபாஜியோட பிறந்தநாள். இதை பற்றி நம்ம எதுவுமே ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ண வேணாம். அது கரெக்டாக இது கரெக்டாக இதெல்லாம் பேசலாம். அப்பேற்பட்ட மகான் பிறப்பு எடுத்ததுனால தான் இன்னைக்கு இங்கே உட்காந்தோ இல்லை பல பேர் வீட்டில் நீங்கள் உட்காந்து நிம்மதியோட குடும்பத்தோடு அந்த யோகத்தை செஞ்சுக்கிட்டு கிரியான்ற ஒரு மிகப்பெரிய பாதையை எல்லாருமே கடைப்பிடிச்சிட்டு இருக்கிறீங்கன்னா அதுக்கு மூலாதாரம் மகா அவதார் பாபாஜி தான். நாகராஜா பிறவி எடுக்கலன்னா இன்றைக்கி நம்ம இந்த கிரியாவை பார்த்துருப்போமா? ரஜினிகாந்த் ஐயா இருந்திருப்பாரா? கிரியா பற்றி சொல்லியிருப்பாரா? பரமஹம்ச யோகானந்தர் இருப்பாங்களா? ஆதிசங்கராச்சாரியர் இருப்பாங்களா? இயேசுநாதர் இருப்பாங்களா? இவங்க யாருமே இந்த கிரியா பற்றி ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கவே முடியாது. அது உண்மையாக போகணும். அப்பேற்பட்ட கதையில் நான் ஒன்று சொல்ல வேண்டியது என்னென்னா, இன்றைக்கி அவருடைய பர்த்டே ஸ்பெஷலாக எல்லாருமே நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோவில் நிறைய போட்டிருக்கோம். பாபாஜி ஐயா ஒன்றும் ஒரு நாளில் 2 நாளில் கிரியா கற்றுக்கல. எவ்வளோ வருஷம் தெரியுமா? அழுது 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 தியானம் செஞ்சு தியானம்னா என்ன? கண்ணை மூடிட்டு உட்காருறது இல்லை. செட் ஆஃப் ப்ரீத்திங் டெக்னிக்ஸ் இஸ் கால்ட் மெடிடேஷன். செட் ஆஃப் யோகிக் ஃபிசிக்கல் டெக்னிக்ஸ் ஆர் கால்டு யோகா. இந்த டேர்மை ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கு தான் திரும்ப 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 சொல்கிறேன். நீங்கள் எந்த அளவுக்கு மெடிடேஷன்னா இதுதான் நினச்சிங்களோ அது கற்பனை. மெடிடேஷன் என்பதே கண்ணை மூடிட்டு சும்மா உட்காரது இல்லை. நீங்கள் மூச்சு பயிற்சி விதானங்கள் 100க்கும் மேலே இருக்குது. அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி 20 மூச்சு பயிற்சி பண்ணிடா போகிறோம் அப்படின்னு மெடிடேஷன் ப்ளஸ் கிரியாயோகமாக கொண்டு வந்தார் பாபாஜி. அதையும் ஃபில்டர் பண்ணவர் பரமஹம்ச யோகானந்தர். இந்த மாதிரி பல டெக்னிக்ஸ் இருக்குது, பல விதானமான யோகங்கள் இருக்குது. இதெல்லாத்தையும் ஒன்று சேர்த்தவர் தான் பரமஹம்ச யோகானந்தா. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் பிறவி எடுத்ததுக்கு காரணமே மகாதர் பாபாஜி தான். மகாதர் பாபாஜி இல்லைன்னா இன்றைக்கி நம்ம இந்த யோகத்தை பற்றி பேச முடியாது, கிரியா பற்றி பேச முடியாது. மக்கள் யாருமே இதை பற்றி பெருசாக தெரிஞ்சிக்கவே முடியாது. அப்பேற்பட்ட அற்புதமான அந்த மகான் பிறவியை நம்ம கொண்டாட வேணாம், பாலாபிஷேகம் பண்ண வேண்டாம், கோவில் போக வேண்டாம், ஒன்றும் செய்ய வேண்டாம், இமயமலையும் போக வேண்டாம். அங்கெல்லாம் பாபாஜி இல்லை. மகாதர் பாபாஜிக்கு நிறைய வேலை இருக்குது. அவரே என்லைட்டன் ஸ்டேட்டில் எத்தனையோ பிளானட்ஸ்க்கு உதவி செய்கிற கூடிய அதெல்லாம் நிறைய ரகசியங்கள் இருக்குது. அப்பேற்பட்ட மகான்கள் பிறவி எடுக்கிறது இந்த பூமியில் இந்த யோகத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க, திரும்ப வருவாங்க. அந்த நெட்வொர்க்குன்றது தான் இந்த மிக்ஜிலோ இந்த எல்லாமே. அந்த நெட்வொர்க்கை நம்ம ஒழுங்காக செய்யணும். ஒழுங்காக எடுத்துடனே கிரியா கிடைக்காது. மகாதர் பாபாஜி எத்தனை ஆண்டுகள் பயிற்சி பண்ணார். நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம 24 வருஷம் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்போமா? தானாக டெய்லி சாப்பிட்டுட்ருக்கோம். தானாக டெய்லி நம்ம உள்ள உணவு போகுது. அந்த மாதிரி உணவு தான் இந்த யோகம். உங்கள் ஆத்மாவுக்கு போட வேண்டிய அந்த பிரபஞ்சத்துடைய சக்தியை நீங்கள் இழுத்துக்கணும். அதுக்கு அதீத யோகம் செய்யணும். அது ஃபஸ்ட்டு 10 நிமிஷம், அடுத்து 20 நிமிஷம், அடுத்து 30 நிமிஷம், அப்படியே 1 மணி நேரம், அப்படியே ஸ்லோவாக உங்களால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் செய்யணும். இந்த மாதிரி ஒரு ரூட்டை நாகராஜ் அவர்கள் ஏகே மகாதர் பாபாஜி போட்டுட்டு போயிருக்காருன்னா இதெல்லாம் நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். அவருடைய ஒரு அன்புக்கும் அவருடைய அதாவது எத்தனை கதைகள் நம்ம சொன்னாலும் அவரை பற்றி நமக்கு ஃபுல்ஃபில் ஆகாது. அப்பேற்பட்ட மகான்கள்லாம் பிறவி எடுக்கிறது. அண்ட் இன்றைக்கி ரஜினிகாந்த் ஐயா அவரை பற்றி நம்ம பேசினாலே நம்ம ஹார்ட்டே மெல்ட் ஆகிடும், கண் கலங்கிடும். அப்பேற்பட்ட ரஜினிகாந்த் ஐயா இந்த பாபா படம் எடுத்து கிரியாயோகத்தை பற்றி எத்தனை பேருக்கு அவர் அருளியிருக்கார். எவ்வளோ மேடையில் எவ்வளோ ஒரு தியேட்டரில் கிரியாயோகத்தை பற்றி ஃபஸ்ட்டு அஃபிஷியலாக சொன்னது ரஜினிகாந்த் சுவாமி தான். ஸோ அந்த மாதிரி மகான்கள்லாம் வராங்க அப்படின்னா அதுக்கு மூலாதாரமே மகாதர் பாபாஜி தான். அப்பேற்பட்டவங்களாம் வாழணும். அப்படி தான் எங்கள் அப்பா நாகின் மாஸ்டர் குருவாக இருந்து 24 வருஷம் பயிற்சி பண்ணி அவருடைய உலகத்துக்கு சென்றார். ஸோ இந்த மாதிரி ஏராளமான விஷயங்களை வெறும் இந்த கிரியா மூலியமாக தான் நம்ம சாதனை பண்ண முடியும். நிம்மதியோட வாழ்க்கையை ஓட்டணும். அன்பு மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படின்றதுக்கு அடையாளம் தான் மகாதர் பாபாஜி. அவர் ஒரு கோட் சொல்லுவாருங்க, அன்பு மட்டும்தான் இந்த பிரபஞ்சங்களே பிரிக்காத ஒரு உறவு. பிரபஞ்சங்களே ஒன்றாக்குமா அன்புன்றதை. அப்போ எப்பேற்பட்ட பவர்ன்னு நீங்களே பார்த்துக்கோங்க. அதனால் அந்த அன்போடு எல்லாமே உறவாடணும். அன்போடு தான் எல்லாத்தையுமே நம்ம கொண்டு போகணும். அந்த யோகம் செய்யும்போதும் கண்ணை மூடிட்டு அந்த மூச்சு பயிற்சிகள், தியான விதங்கள், அந்த யோகா எல்லாமே நம்ம அன்போடு இந்த உடலை பராமரிக்கணும்.
பராமரிக்கணும். கரெக்டாக குளிக்கிறது, கரெக்டாக இது பண்ணுறது, இதெல்லாம் தான் நம்ம இங்கே சொல்லிக் கொடுக்குறோம். அந்த ப்ராசஸை தான் நம்ம இங்கே ஆன்லைன் துவாரா மெடிடேஷன் யோகாவுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அது ஒரு சின்ன ஃபீஸ் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் கிரியா யோகாவுக்கு ரெடியான பிறகு இலவசமாக கிரியா யோகம் உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். இதுதான் ப்ராசஸ். இப்படி தான் வந்து எல்லாருமே இதை வந்து பயிற்சி பண்ணணும். ஸோ இது வந்து எத்தனை பேருக்கு வந்து போய் சேரும், எத்தனை பேர் பயிற்சி பண்ணுவீங்கன்றது தெரியுதோ தெரியலையோ, பட் மகாதார் பாபாஜி மாதிரி ஒரு ஆள் இன்னைக்கு பிறவி 30th நவம்பர் எடுத்துருக்கிறாருன்னா இதெல்லாம் அநேகமான ஒரு ஜன்ம நட்சத்திரம். அது நட்சத்திரங்கள் ராசிகளுக்கும் மேலே ஏற்பட்ட பிறவி. ஸோ இதை சொல்லி இந்த வீடியோ விட்டு விடைபெறேன். ஹரி ஓம்.